வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியா வீட்டுக்கு பழனிசாமி பொண்ணு பார்க்குறதுக்காக வராரு. அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. என்னம்மா பழனிசாமி சார் வரலையா அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க. என் கூட தானே வந்தான், வெளியில நின்றுட்டான் போல, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் இருங்கம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு எழில் போகிறாரு. என்ன சார் உள்ளே வர வேண்டியதானே சார், எதுக்கு சார் வெளியே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எழில் கேட்குறாரு. பொண்ணுலாம் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணு வந்துட்டாங்களா, அவங்க ஹாலில் உட்காந்துருக்குறாங்களா, எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பழனிசாமி கேட்குறாரு. அவங்களாம் ரூமில் தான் சார் இருக்கிறாங்க, கூச்சப்படாமல் உள்ளே வாங்க சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இனியாட்ட தாத்தா சொல்கிறாரு, மாப்பிள்ளை சார் வந்துட்டார் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாரு. எழில் சொல்கிறாரு, ஏற்கனவே இவர் ரொம்ப கூச்சப்பட்டுட்டு உள்ளே வர மாட்டேன்னு சொன்னார், நீங்கள் ஏதாவது கிண்டல் பண்ணீங்கன்னா அப்புறம் ஓடி போயிடுவார் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு எழில். கேட்ட சொல்லி பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. பாக்கியா மாமியார் பழனிசாமிகிட்ட இது பொண்ணோட அம்மா அப்பா, இதுதான் பொண்ணு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. பொண்ணை பார்க்காம ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கிறாரு பழனிசாமி. எழில் பொண்ணை பாருங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பொண்ணுகிட்ட ஏதாவது தனியாக பேசணுமா சார் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அம்மா நான் பேசணும் அப்படின்னு எந்திக்க போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க அம்மா பழனிசாமி அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நான் சும்மா தான் எந்திரிச்சேன், அதெல்லாம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் நான் பேசணுமே அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. இப்போது பொண்ணும் பழனிசாமியும் போய் உட்காந்து தனியாக பேசுகிறாங்க. இதுக்கிடையில ராதிகா கூட கோபி வெளியில் வந்திருக்கிறாரு. கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே, அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் பாக்கியலட்சுமிக்கும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு. இனியா செலியன் எழில் முன்னாடி பாக்கியா அலங்காரம் பண்ணிட்டு வேற நிப்பா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்ததான் பழனிசாமியும் அந்த பொண்ணு சந்திராவும் பேசுகிறத காமிக்கிறாங்க. பழனிசாமி அந்த பொண்ணு பார்த்த உடனே ரொம்ப வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்னமோ பெருசாக பிஸ்னஸ்லாம் நிறையா பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதெல்லாம் பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க, உங்களை பார்த்த உடனே தான் மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணினேன், இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பிஹெச்டி பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. நான்லாம் ஸ்கூல் படிப்பை தாண்டலைங்க, என்னோட அப்பா ஸ்கூல் படிக்கும்போதே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. இப்போ தான் இந்த இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனேன், அங்கே தான் பாக்கியா மேடம் ஃப்ரெண்டானாங்க, அவங்க மூலியமாக தான் இப்போ உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கூல் படிப்பை தாண்டலை அப்படின்னு பழனிசாமி சொன்னதை கேட்ட உடனே அந்த பொண்ணு சந்திரா ஷாக் ஆகிடுறாங்க. பரவாயில்லையே, இப்போ கூச்சம் போயிடுச்சா, படபடன்னு பேசுகிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. இனியா அமிர்தாட்ட கேட்குறாங்க, 2 பேரும் மேலே பேச போனாங்க, இன்னும் வரவே இல்லையே, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அமிர்தாட்ட. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீ என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்க நம்ம ரிலேட்டிவ் ஆயிடுவாங்கல்ல, அப்போ அவங்க கல்யாணத்துக்கு புது ட்ரெஸ் போடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. நீ புது ட்ரெஸ் போடணுன்றதுக்காக அவங்க கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அமிர்தா. கோபி இப்போ இனியாவுக்கு கால் பண்ணுறாரு. என்ன டாடி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே கால் பண்ணுறீங்க அப்படின்னு இனியா கேட்குறாங்க. டாடி வீட்டில் இல்லைம்மா, நான் வெளியிலேருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. பழனிசாமி அங்கிள் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாருல, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையான்றதே நான் கவனிக்கல டாடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. என்ன நடந்துட்டுருக்கு, பொண்ணு பார்க்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு கோபி. பொண்ணு மாப்பிளையும் தனியாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. அதை கேட்ட உடனே கோபி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. சரிம்மா நீ வேலைக்கு சாப்பிட்றியான்னு கேட்குறதுக்காக தான் கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கோபி மனசில் நினைக்கிறாரு, அப்படி என்ன தாண்டா 2 பேரும் தனியாக பேசுவீங்க, எப்போ பார்த்தாலும் தனியாக தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ராதிகா கடைக்கு போயிட்டு அவங்க கொலிக் ஃபங்க்ஷன் போகிறதுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. வீட்டு ஆளுகளை பற்றி மட்டும் பேசாதீங்க, நான் செம்ம கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. பற்றிலாம் நான் பேசலை ராதிகா, ஏசி கூலிங் கரெக்டாக இருக்கான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு கோபி. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நல்ல வேலை பாக்கியா பற்றி நான் பேசலை அப்படின்னா என்ன கீழே தள்ளி விட்டுட்டு என் மேலே காரை ஏற்றிட்டு இவ போயிருப்பா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு கோபி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.